السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى بن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாகும். அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, தென்னிந்திய காயல்பட்டினம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99வது வருடத்தின் 13ஆம் நாளாகிய இன்றைய தினம் சுமார் 276 ஹதீதுகள் இன்றைய பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கிதாபு பத்இல் ஹல்க், படைப்பினுடைய துவக்கம் என்று துவங்கும் இன்றைய பாடம் நபிமார்களினுடைய 22 நபிமார்களுடைய வாழ்க்கை குறிப்பையும் இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது. அந்த 22 நபிமார்களிலிருந்து சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த தகவல்களை இன்றைய பாடத்தின் அடிப்படையில் சற்று விரிவாக இங்கே நான் கூறுவதற்கு முற்படுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கேட்கும் செய்தியின் வழியாக நமது ஈமான் பலப்பட்டு வல்லவனாம் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அமைத்து வைப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அருமையான பெருமக்களே,
சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு என்பது வித்தியாசமானது. நம்முடைய பார்வையில் அவர்கள் இறைவனின் தூதுவராக, ரூஹுல்லா என்ற புனித ஆவியாக, பனு இஸ்ரவேலர்களின் கடைசி நபியாக இந்த வையத்தில் உதித்தவர்கள். இதுதான் நம்முடைய அகீதா, நம்முடைய சித்தாந்தம். ஆனால் நஸ்ரானிகளாக இருக்கக்கூடிய கிறித்தவர்களினுடைய பார்வையில் அவர்கள் கர்த்தர் என்ற இறைவனாகவும் இறைவனுடைய மகனாகவும் தூய ஆவியாகவும் பார்க்கப்படுகிறார்கள். இன்றைய ஆங்கில ஆண்டு என்று நாம் கூறி வரக்கூடிய கிபி ஆண்டு, இது கிபியாக இருந்தாலும் சரி, கிமுவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்ற இந்த ஆண்டு அவர்களினுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்துத்தான் அமைந்திருக்கிறது. இப்போது புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. 2026 ஆண்டு. ஆனால் நம்மை பொறுத்தவரை சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் முஸ்லிம்களினுடைய கொள்கை என்னவென்றால், அவர்கள் இறை தூதர், தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களில் மிக்க உன்னத இடத்திலே இருக்கக்கூடிய 5 ஒருவர். கிறித்துவ கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்ற அந்த கொள்கையிலிருந்து வேறுபட்டு அப்படி அவர்கள் அறையப்படவில்லை, குர்ஆன் பேசுகிறது. மாறாக அவர்கள் வானின் அளவில் உயர்த்தப்பட்டார்கள் என்பது நம்முடைய கொள்கையாகும். அவர்களுடைய பிறப்பையே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு அதிசயமாக, வித்தியாசமாக இந்த உலகில் அமைத்து வைத்திருக்கிறார். அவர்களுடைய தாயாராகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஹன்னா அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மா பேரு ஹன்னா, வாப்பாவுடைய பேரு இம்ரான். அவர்களுடைய பெயராலேயே, இம்ரானினுடைய பெயராலேயே ஆலு இம்ரான், இம்ரானினுடைய சந்ததிகள் என்ற ஒரு அத்தியாயமே குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய துவக்கத்திலிருந்து ஏறக்குறைய 80 வசனங்கள் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, அவர்களுடைய தாயாரை குறித்து, சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்றாக பிறந்தவர்கள். நம்முடைய பார்வையிலே பாஷையிலே சொல்வதாக இருந்தால் ராத்தாவும் தங்கச்சி. இந்த 2 பேருக்குமே 2 நபிமார்கள். ராத்தாவிற்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், தங்கை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமும் நபியாக பிறந்தார்கள் என்பது ஒரு குடும்ப வரலாறு. ஆனால் நீண்ட காலமாகவே 2 சகோதரிகளுக்கும் குழந்தைகள் இல்லாமல் தான் இருந்தது. ரொம்ப காலமாக குழந்தை கிடையாது. ஹன்னா அவர்கள் ஒருமுறை ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு உணவு ஊட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சு. ஒரு பறவை மரத்திலே அமர்ந்து எங்கிருந்தோ உணவை கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுக்கு அதை ஊட்டி கொண்டிருக்கிறது.
அதை பார்த்த ஹன்னா அவர்கள், எனக்கும் இப்படி ஒரு குழந்தை இருந்தால் நானும் என்னுடைய பிள்ளைக்கு ஊட்டுவேனே, அரவணைப்பேனே, கொஞ்சுவேனே என்று இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை அல்லாஹ் கபூல் செய்து அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்படி குழந்தை உண்டான பொழுது ஹன்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். இது காலத் இம்ராத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, இறைவா என்னுடைய வயிற்றில் நான் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நீ தந்த இந்த குழந்தையை நான் உனக்காக உன்னுடைய பள்ளிக்கு ஹிதுமத்து செய்வதற்காக அர்ப்பணிப்பேன் என்று நேர்ச்சை செய்கிறேன் அப்படின்னு நேர்ச்சை செய்கிறான். ஃபதகப்பல் மின்னி இன்னக அந்த ஸமீஉல் அலீம், நான் இப்படி நேர்ச்சை செய்ததை நீ அங்கீகரிப்பாயாக, நீ என்னுடைய துஆக்களை கேட்கக்கூடியவனாக மிக்க அறிந்தவனாக இருக்கிறாய் என்று செய்தனா ஹன்னா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அப்படி பிரார்த்தித்து குழந்தையும் பிறக்கிறது. இது என்ன மாதிரி நேர்ச்சை என்றால், அந்த காலகட்டத்தில் பைத்துல் மக்தஸுக்கு தங்களுடைய பிள்ளைகளை நேர்ச்சை செய்வார்கள். நபிமார்களினுடைய, குறிப்பாக நபிமார்களுடைய குடும்பத்திலே இருந்து வரக்கூடியவர்கள். அப்படி அவர்கள் நேர்ச்சை செய்தால் அந்த குழந்தைகள் பைத்துல் மக்தஸினுடைய காதிம்களாக, ஹுத்தாம்களாக, பணியாளர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி அர்ப்பணம் செய்வார்கள். அது முழுக்க முழுக்க ஆண் பிள்ளைகளைத்தான். பொம்பளை பிள்ளைகள் யாரும் பள்ளிவாசலுக்கு வந்து ஹிதுமத் செய்கிறது இல்லை. ஆனால் இவர்கள் தன்னுடைய வயிற்றில் இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தெரியாமலேயே நேர்ச்சை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்படி நேர்ச்சை செய்ததற்கு பிறகு பிறந்தது பெண் குழந்தையாக இருந்தது. ஃபலம்மா வதஅத்ஹா காலத் ரப்பி இன்னி வதஅத்துஹா உன்ஸா, இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையை நான் பைத்துல் மக்தஸுக்கு அர்ப்பணம் செய்வேன், பணிவிடைக்காக நான் தியாகம் செய்வேன் என்று நேர்ந்தேன் தான். ஆனால் பிறந்தது பெண் குழந்தையாக அல்லவா இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய நேர்ச்சையை நான் நிறைவேற்றுவதற்காக என்னுடைய பிள்ளையை நான் மஸ்ஜிதுக்கு கொண்டு செல்கிறேன் என்று ஒரு துணியிலே பொதிந்து அவங்க கொண்டு வர்றாங்க. அந்த பிள்ளையினுடைய அழகு, சௌந்தரியத்தை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்போ குழந்தையை வளர்க்கறதுக்குன்னு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அப்படி அவர்களே தான் அந்த குழந்தையை வளர்ப்பாங்க. யாராவது ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிடுவாங்க. அந்த பள்ளியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உலமாக்கள், அன்றைய காலத்தினுடைய உலமாக்கள், பனு இஸ்ரவேலர்கள், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தான் அந்த பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை. ஏற்கனவே இப்படி நபிமார்களுடைய குடும்பத்தில் சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹன்னா, தந்தை இம்ரான், இவர்கள் எல்லாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வர்றாங்க. நபிமார்களுடைய வம்சத்தில் இருந்து வரக்கூடிய பிள்ளையை போட்டி போட்டுக்கொண்டு நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன் என்று முன் வருவார்கள். கடைசியில் யாருக்காவது ஒரு ஆள் கொடுப்பாங்க, அல்லது சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து யாரு அதை வளர்க்கறதுன்னு பொறுப்பை கொடுப்பாங்க. அந்த குழந்தைகள் வளருவதற்கு என்று சில அறைகள் பைத்துல் மக்தஸில் உண்டு. அதற்காகவே சில அறைகள் தயார் செய்யப்பட்டிருக்கும். இப்போது வந்தது பிள்ளை பெண் பிள்ளையாக இருக்கிறது. முதல் முறையாக பெண் பிள்ளையை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் மறுக்கவில்லை பெண் பிள்ளையை இங்கே கொண்டு வரக்கூடாது என்று. காரணம், அது நபிமார்களுடைய குடும்பத்தில் வந்திருக்கிறது ஒன்று மாத்தம். அது மட்டுமல்லாமல் சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்திலே இருந்த அந்த ஜோதியும் அழகும் பிரகாசமும் அனைவரையும் திகைக்க வைத்தது.
இந்த பிள்ளையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் வளர்க்க வேண்டும் என்று கடும் போட்டி நிலவியது. அந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களிலே ஒருவராகத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெரியம்மா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பதின் காரணத்தினால் நானே அந்த பிள்ளையை வளர்க்கிறேன் அப்படின்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிய பொழுதும் அவர்கள் ஒத்துக்கொள்ளல. அதெல்லாம் முடியாது, இங்க என்ன முறையோ அதன் பிரகாரம் தான் சீட்டு குலுக்கி போடணும் என்று சீட்டு குலுக்கி போட்ட பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான் வந்தது. ஆனால் போட்டி கடுமையாக இருந்தது. இல்லை, இன்னொரு தேர்வு செய்ய வேண்டும் என்றார்கள். அங்கே அந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய அந்த உலமாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ருஹ்பான்கள், அவர்களுக்கு என்று பிரத்யேகமான பேனாக்கள் இருக்கும். அந்த பேனாக்களில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த பெயர்களை பேனாவை கொண்டுதான் மார்க்க தீர்ப்புகளை அவர்கள் எழுதுவார்கள், மார்க்க விஷயங்களை அவர்கள் பதிவு செய்வார்கள். இந்த நிலையில் அந்த பேனாவை பைத்துல் மக்தஸை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு சிறு ஓடையிலே போடுவது என்றும், யாருடைய பேனா அந்த ஓடையினுடைய நீரோட்டத்தை எதிர்த்து மேலே வருகிறதோ அவர்தான் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கான பொறுப்பாளர் என்று முடிவு செய்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்போ தனியாளாக இருக்கிறாங்க, மற்ற எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. மற்ற ருஹ்பான்கள், அதாவது அவருடைய பாஷையில் சொல்ற பாதிரிகள், அறிஞர்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு நம்மில் யாரிடமாவது இந்த பிள்ளையை வந்திடணும், நாம வளர்க்கணும் என்ற அந்த கூடுதல் ஆர்வத்தினால் இதை செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதையும் கபூல் செய்கிறாங்க. சரி, பரவாயில்ல, அப்படி செய்யலாம். அந்த பேனாவை போடப்பட்டது. அனைத்து பேனாக்களும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேனா மாத்திரம் அதை நீரை எதிர்த்து, நீரோட்டத்தை எதிர்த்து மேலே வந்தது. இப்போதும் திருப்திப்படாமல் அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள், இல்லை, நாம் பேனாவை போட வேண்டும், யாருடைய பேனா தண்ணீரிலே போகிறதோ அவர்கள் தான் அதை பொறுப்பேற்க வேண்டும் என்றார்கள். அப்போதும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபூல் செய்கிறார்கள். இப்படி மூன்றாவது முறையாக இந்த தேர்வு நடைபெற்ற பொழுதும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அதை வெற்றி கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தீர்மானம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். அதற்கு பிறகும் அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே வளர்ப்பதற்காக ஒப்படைக்கிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமாக வளர்றாங்க. அழகான வளர்ச்சி, அழகான தோற்றம், அறிவு, இபாதத்து, அவர்களுடைய நன்னடத்தை இவைகளெல்லாம் பார்த்து அங்க இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் சில பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறைக்குள் செல்லுவார்கள். அவங்க தானே வளர்க்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா இருக்கிறாங்க. அப்படி அறைக்குள் செல்லும் பொழுதெல்லாம் அங்கே வித்தியாசமான பழங்கள் அங்கே இருக்கிறது. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இந்தஹா ரிஸ்கா. அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆச்சரியப்படுவாங்க, அற்புதமான பழங்கள். அந்த பகுதியில் கிடைக்காத பழம் மாத்திரமல்ல, அந்த காலத்தில் கிடைக்காத பழமும் கூட. முந்தைய காலங்களில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் என்று இருந்தால் அந்த காலத்தில் தான் அந்த பழம் கிடைக்கும். இப்போ மாம்பழம் கிடைக்காது, ஆனாலும் கிடைக்கிறது. சீசன் இல்லைன்னாலும் விளைவிக்கிறாங்க. ஆனால் அந்த சீசனில் தான் அது முறையாக சரியான முறையில் அந்த பழங்கள் கிடைக்கும். கடந்த காலங்களில் சீசன் அல்லாத சமயங்களில் மரங்களில் பழங்களை முளைக்க வைக்க முடியாது. ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி முளைக்க வைக்க முடிகிறது, பரவலாக செய்ய முடியாது. அது நாம் சொல்லுவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பான நிகழ்வு இல்லையா?
அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விவசாய புரட்சி நடைபெறாத அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் கிடைக்காத, அந்த காலத்தில் கிடைக்காத கனிகள் எல்லாம் இந்த அறைக்குள் இருப்பதை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது? அண்ணா லக்கி ஹாதா, மரியம், இது எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குது? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சில சமயம் அவர்களுடைய அறைக்குள் பேச்சு சத்தம் கேட்கும், யாரும் இருக்க மாட்டார்கள். மலக்குமார்கள் அவர்களோடு வந்து பேசி செல்வார்கள். இப்படி அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு உபதேசிக்கிறான் என்பதெல்லாம் தெரிந்த பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த உயர்வை புரிந்து கொண்டார்கள். சில அறிஞர்கள் குறிப்பிடுவது போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியத், அவர்கள் ஒரு பெண் நபி என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய உலமாக்கள், சுன்னத்துல் ஜமாத்தினுடைய உலமாக்களினுடைய கருத்தின் பிரகாரம் பெண்களில் எந்த நபியும் இல்லை என்பதுதான். ஆனால் நபிமார்களினுடைய அந்தஸ்துக்கு அடுத்தபடியாக விலாயத்தினுடைய அந்தஸ்து இருப்பது சித்தீக். நபிமார்களுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது யாருன்னா சித்திகீன்கள் தான். சரி, அபூபக்கர் சித்திக் தான் இருக்கிற மாதிரி அதிலே உட்பட்டவர்கள் தான் யார் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சித்திகா என்கிறார்கள். இது குறித்து குர்ஆனும் பேசுகிறது, ஹதீதுகளும் பல ஹதீதுகள் சொல்லுகிறது. அந்த சித்திகாவினுடைய பட்டியலில் முதல் சித்திகா இந்த ஷரியாவில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியாவிலே முதல் சித்திகா யார் என்றால் அன்னையர் திலகம் செய்தத்னா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். காரணம், ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஹதீஜா நாயகி இப்படி கடந்து போறாங்க. யாரும் சொல்லலாம் இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அன்னஹா சித்திகா அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா நாயகி தன்னுடைய மனைவி ஹதீஜான்னு சொல்லி இருக்கலாம், ஆனால் அப்படி சொல்லாமல் அவங்க சொல்றாங்க அன்னஹா சித்திகா அப்படிங்கிறாங்க. இத்தகைய ஒரு சிறப்பு நபிமார்களினுடைய அந்தஸ்துக்கு அடுத்தபடியாக உள்ள அந்த நிலை சித்திகீன்களினுடைய, சித்திகாக்களினுடைய நிலை. இதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று செய்தத்னா ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தவர். அதே மாதிரி குல்சூம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சகோதரி. இவர்கள் எல்லாம் சித்திகாவில் இடம்பெறுகிறார்கள் என்று பெருமக்கள் சொல்லுவர். அன்னையர் திலகம் செய்தத்னா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் சமூகம் தன்னுடைய துணைவியார் சேரப்போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் சொன்னார்கள், யா ஹதீஜா இதா லகீதி லராஈரகி ஃபக்ரிஉஹுன்ன மின்னி யஸ்ஸலாம். ஹதீஜா, உங்களினுடைய, நம்ம தமிழில் சக்களத்திகள் அப்படிமோ, இன்னொரு மனைவி இருந்தா லராயிருங்கிறது, அவர்களை நீங்கள் சந்தித்தால், என்னுடைய இனிமேல் வரக்கூடிய மனைவிமார்களை நீங்கள் சந்தித்தால் சொர்க்கலோகத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போது என்னுடைய சலாமை சொல்லுங்கள். அது யார் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம், குல்சூம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேரோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் சொர்க்கலோகத்தில் நடைபெறும். அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய நசீபை, பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. அது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும். பெரிய செல்வந்தர்கள் வீட்டு கல்யாணம்லாம் பார்க்குறோமா இல்லையா? சில கல்யாணங்கள் கப்பலில் வச்சு முடித்தான், கப்பலில் வைத்து கல்யாணங்கள் நடக்கிறது. ஆக விவரம் சில டெக்கரேஷனை பார்க்கும் போதெல்லாம் சில கல்யாணங்களில் ரொம்ப ஆச்சரியமானவைகளை பார்க்க முடிகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு அற்புதமான திருமணம் சோழலோகத்திலே நடக்கும். அது எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
கோடான கோடி மக்களுக்கு விருந்து உபசாரம் நடக்கும். அது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான திருமணம். அது இன்னொரு கட்டத்திலே சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபுல் அஹ்பாரோடு உட்கார்ந்து பேசும் பொழுது, காபுல் அஹ்பாரினுடைய வரலாறு ஒரு வித்தியாசமானது. சஹாபியா சஹாபி இல்லையா என்ற கருத்து வேறுபாட்டுக்குள்ளே உள்ளவர். அவர்களை குறித்து பேசினால் இந்த தலைப்பிலிருந்து நான் வெளியே போக வேண்டியது வந்துவிடுமோ என்று அஞ்சி நான் தவிர்க்கிறேன். சையதுனா காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, பைத்துல் மக்தஸில் ஒரு பாறை இருக்கிறது. அது இன்றும் இருக்கிறது. அந்த பாறை எதன் மேல் இருக்கிறது தெரியுமா? காபுல் அஹ்பார் கேட்குறாங்க, முஆவியா கேட்குறாங்க, எதன் மேலே இருக்கு? ஏன்னா தௌராத்தை நல்லா படித்து ஆள் அவங்க. காபுல் அஹ்பார், காபுல் அஹ்பாருடைய வாப்பா தௌராத்தை கரைத்து குடித்த ஒரு மாமேதை, ஒரு பேரறிஞர். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல. முஆவியா சொல்கிறாங்க, எனக்கு தெரியலங்கிறாங்க. அது நஹ்லா என்ற ஒரு பேரிச்ச மரத்திற்கு மேலே தான் அந்த பாறை இருக்கிறது. அந்த மரத்தோடு ஒட்டி ஒரு அற்புதமான நீரோடை இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா? அந்த நீரோடை சுவன நதிகளில் ஒன்று. சுவன நதிகளிலிருந்து பிரிந்து வரக்கூடிய நீரோடை அது. அதன் அடிவாரத்திலே அமர்ந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனவாதிகளுக்கான முத்து மாலைகளை கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத் வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அவர்கள் அதிலே அந்த பணியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பணியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தகைய ஒரு மாண்புக்கும் சிறப்புக்கும் உரியவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். நபி இல்லை என்றாலும், சித்தீகா என்ற அந்தஸ்தில் அவர்கள் இருந்தாலும், சில அறிஞர்களால் நபி என்று போற்றப்படக்கூடியவர்கள். ஆனால் அதை நாம் ஏற்கவில்லை. அருமையான பெருமக்களே, இப்படி ஒரு அற்புதமாக அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு மலக்கு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தையை தருவான். இது காலத்தில் மலாயிகத்து யா மரியம் இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின் ஹுஸ்முஹுல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம். உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை ஈசா, மரியமினுடைய மகன் ஈசா என்று அழைக்கப்படக்கூடிய ஆண் குழந்தை. வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த வையத்திலும் ஆகிரத்திலும் அவருக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கும். ஒமினல் முகர்ரபீன், அல்லாஹ்வோடு நெருங்கிய, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்களில் அவர் ஒருவராக திகழ்வார். வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வகஹலா வமினஸ் ஸாலிஹீன், அவர்கள் தொட்டிலே இருக்கும் பொழுதும் மக்களோடு பேசுவார்கள், வளர்ந்த போதும் பேசுவார்கள். அப்படி ஒரு அற்புதமான குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று மலக்கு சொன்னபோது, காலத் ரப்பி அன்னா யகூனு லீ வலத் வலம் யம்சஸ்னி பஷர், நான் கல்யாணம் முடிக்க இல்லை, எந்த ஆணும் என்னை தீண்டல்ல, தொடல்ல, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்றார்கள். கால கதாலிகில்லாஹு யஹ்லுகு மா யஷா வைதா கதா அம்ரன் ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயக்கூன். அது அப்படித்தான், அல்லாஹ் நாடினால் நடந்துடும். அவன் உண்டாகு என்றால் உண்டாகிவிடும். அல்லாஹ் நம்மில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நீ உண்டாகு என்று சொன்னால் அது உண்டாகிவிடும். அது அப்படித்தான், இதான் நடக்க போகுது அப்படின்னு அந்த மலக்கு சொல்றாங்க. அதற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக அவங்க பைத்துல் மக்திஸ்லேயே இருப்பாங்க. அதிகமாக வெளியிலே செல்வது இல்லை. அவங்க வெளியிலே செல்வதாக இருந்தால் எப்போ அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னா, தூய்மை இல்லாத ஹைதுடைய காலத்தில் போவாங்க, அல்லது அவசியமான தேவை இருந்தால் வீட்டுக்கு போவாங்க. அதை தவிர்த்து குளிப்பதற்காகவும் அதை விட்டு வெளியில் வருவாங்க. அப்படி ஒரு முறை குளிப்பதற்காக அவர்கள் வந்திருந்த பொழுது அவர்கள் திரையை கட்டியிருப்பார்கள். அங்கே
அதுக்குள்ள குளிக்கிறதுக்கு போறாங்க. வெளியில ஒரு ஆண் நிற்பது தெரிகிறது. இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குந்த தக்கியா, நான் அல்லாஹ்விடத்திலே உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இன் குந்த தக்கியா, நீ இறையச்சம் உள்ளவனாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு அகன்று விடு என்று அந்த நபரை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஏன் இங்க வந்து நிக்கிற, ஒரு பொம்பளை குளிக்கிற இடம் இல்லையா, இங்க வந்து நீங்க நிக்கலாமா, இந்த இடத்தை விட்டு நீங்க போங்க. இன் குந்த தக்கியா, நீங்கள் தக்கியாவாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு அகன்றிடு. தக்கியாவுக்கு இன்னொரு விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். அந்த காலத்தில் தக்கியி என்று ஒருத்தன் இருந்தான். அவன் விவகாரமானவன், வில்லங்கமானவன், நன்னடத்தை உள்ளவன் அல்ல. நீ தக்கையாவாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு அகன்று விடு. அப்படியும் அதற்கு அர்த்தம் கொடுக்கலாம். அது தக்கையாவினுடைய தோற்றத்தில் அவர் தோற்றமாக அவர் கருதி கொண்டார். ஆனால் உண்மையிலே வந்தது தக்கையும் இல்லை, வேறு நபரும் இல்லை, அவங்க மலக். கால இன்னமா அன ரசூல் ரப்பிக், அவங்க சொன்னாங்க, நான் யாரும் இல்லைம்மா, தக்கையும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, நான் மனுஷனே இல்லை, நான் ஒரு மலக்கு, அல்லாஹ்வினுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன், நான் ஜிப்ரீல்ங்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதன்முறையாக அவங்க பார்க்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல தோற்றத்தில் வருவாங்க. தஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தன்னுடைய தோற்றத்தில் வந்ததை ஹதீதுகள் பல சொல்லி காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது, இன்னமான ரசூல் ரப்பிக், நான் உங்களுடைய இறைவனின் தூதராக வந்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? லிஅஹபலகி குலாமன் ஸக்கியா, நான் உங்களுக்கு பரிசுத்தமான அற்புதமான ஒரு குழந்தையை தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க கேட்குறாங்க, திரும்பவும் அதை சொல்றாங்க, எப்படி நான் குழந்தையை பெற முடியும்? நான் எனக்கு திருமணமாகவில்லை, எந்த ஆணும் என்னை தீண்டவில்லை, தொடாத நிலையில். அது அப்படித்தான் என்றார்கள். அவர்கள் ஊதினார்கள். அந்த ஊதுதல் அவர்களுடைய சட்டை பையின் வழியாக ஊதினார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். எழுதிய பொழுது ஒரு குழந்தையினுடைய கரு அவர்களுடைய வயிற்றில் உருவாக ஆரம்பித்தது. அப்படி உருவாக ஆரம்பித்த போது அவர்களுக்கு அச்சமும் இருந்தது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு தனக்கு இருக்கிறது என்றாலும் கூட ஒரு பொம்பளை பிள்ளை குழந்தை உண்டாயிட்டானா பயம் வருமா இல்லையா? அதுவும் பைத்துல் முகத்தஸுக்கு ஹிதுமத்து செய்ய வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும்போது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன அவமானத்தை சந்திக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்ன? அப்படி ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது. நாள் செல்ல செல்ல அவர்களுடைய வயிறு பெரிதாகியது. இதை முதலாவதாக உணர்ந்து கொண்டது, தெரிந்து கொண்டது யார் என்றால் அந்த குடும்பத்திலே உள்ள சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாட்சி மகனார் யூசுஃபுன் நஜ்ஜார். அவர் ஒரு சாலிஹான மனிதர் தான், இளைஞர், அண்ணன், காக்கா முறை. அவங்க கேட்குறாங்க, அவங்க உணர்ந்துகிட்டு கேட்குறாங்க, மரியமே, ஒரு நாள் மரியம், விதை இல்லாமல் செடி உருவாக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மரியம், விதை இல்லாமல் செடி உருவாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத மரியம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிடுவாங்க. சாதாரண ஆள் இல்லையே, சித்திகாலா, எவ்வளோ பெரிய அறிவாற்றல் உள்ளவங்க இருப்பாங்க. ஆம், நாம் ஃபமன் ஹலக்க ஸர்அல் அவ்வல், இந்த உலகத்தில் முதலாவது செடியை படைத்தது யார்? வித்திலிருந்து அது வந்தது இல்லையே என்ற பொழுது அடுத்த கேள்வியை யூசுஃப் நஜ்ஜார் கேட்கிறார். தண்ணீரோ மழையோ இல்லாமல் ஒரு மரம் முளைக்க முடியுமா? முடியும். இந்த உலகத்தில் முதல் மரம் வந்தது தண்ணீரிலா மழையிலா? எதுவும் இல்லாமல் ஒரு மரத்தை அல்லாஹ் உருவாக்கவில்லையா? இது இப்படி சில கேள்விகள் கேட்கப்பட்டு பதிலும் சொல்லப்பட்ட நிலையில அவர் நேரடியாக வந்துட்டார். மரியம், நான் நேராக கேட்கிறேன், ஒரு ஆணினுடைய தொடுதல் இல்லாமல் ஒருவர் குழந்தையை உருவாக்க முடியுமா? கல்யாணம் முடிக்காம ஒரு ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகுமா? என்ன உருவாகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவாகலையான்னு கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாகலையா? அவங்களுக்கு வாப்பா யாரு, அவங்களுக்கு அம்மா யாரு? ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகாம் எத்தகையது என்பதை விளங்கிக் கொண்டவர் தான் யூசுஃப் நஜ்ஜார் ரஹ்மஹுல்லாஹ். அவர் ஒரு பெரிய மகான்.
அப்போ அவங்க சொன்னாங்க, மரியம், நான் ஒருபோதும் உன்னை சந்தேகிக்க மாட்டேன். தப்பான எண்ணங்கள் என்னுடைய கல்விலே இல்லை. உன்னுடைய மக்காம் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனால் மக்கள் உன்னை பற்றி எப்படி பேசுவார்கள் என்ற அச்சம் எனக்கு வருகிறது. இது எப்படி சாத்தியமானது என்றும் எனக்கு புரியல. கல்யாணம் முடியல, நீ தப்பும் பண்ணல, தப்பு பண்ணக்கூடிய பிள்ளையும் இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மக்கள் மன்றிலே உன்னை எப்படி பார்ப்பார்கள், உன்னோடு யாரை இணைத்து பேசுவார்கள் என்றால் என்னை இணைத்து பேசுவார்களோ என்ற பயமும் எனக்கு இருக்கு. அப்படி பேச்சு நடந்தது பின்னால வருமா இல்லையா? அந்த அச்சம் எனக்கு இருக்கிறது. என்னதான் நடந்தது எனக்கு அது தெரிவி என்று சொன்ன பொழுது நடந்த நிகழ்வை, மலக்குமார்கள் வந்ததை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததை, அவர்கள் சொல்லியதை எல்லாத்தையும் அப்படி விவரமா சொல்றாங்க. இரண்டாவதாக இவர்களுடைய இந்த கற்பத்தை அறிந்தது யார் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அவங்க அக்கா ராத்தா. அவங்க ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது கேட்குறாங்க, மரியம், உனக்கு தெரியுமா நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லா இடத்துல வயசாயிட்டாங்க. அல்லா இடத்துல கேட்குறாங்க, யா ரப்பி, எனக்கு ஒரு குழந்தையத்தா அப்படின்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஆனால் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு யஹ்யா என்று பெயர் சூட்டுங்கள். அல்லாஹ் அப்படியே அறிவிக்கிறான், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், யஹ்யா என்று பெயர் சூட்டுங்கள். அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, நான் கிழவனாயிட்டேன், என்னுடைய நரம்பு எலும்புகள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது, வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றல் சக்தி எனக்கு இல்லை, என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறார், எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? அதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். குழந்தை பிறந்தது. அப்போ அவங்க குழந்தை உண்டாயிட்டாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் உண்டாயிருக்கிறாங்க. அப்படி உண்டாகி இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் உண்டாயிருக்கிறாங்க. சம காலம் அது. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களோட அக்காவை சந்திக்கும் போது அவங்க சொல்றாங்க, மரியம், உங்களுக்கு தெரியுமா நான் குழந்தை உண்டாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நானும் குழந்தை உண்டாயிருக்கிறேன் அப்படின்னா. அப்படின்னா ஆச்சரியமா இருக்கணும் இல்லை? என்ன நீ எப்படி, நான் குழந்தை உண்டானா சரி, நீ எப்படி குழந்தை உண்டாக முடியும் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி அவங்களுடைய சகோதரி கேட்க இல்லை. மரியத்தினுடைய மகத்துவம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டு அவங்க சொன்னாங்க, இன்னியாரா மாஃபி பத்னி யஸ்ஜுது லிமாஃபி பத்னிக்க, எனக்கு தெரியும் உனது வயிற்றில் ஒரு குழந்தை வளர்கிறது என்பது எனக்கு தெரியும். நீ சொல்லலாம், நான் விளங்கிக்கிட்டேன். எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, நீ இந்த பக்கம்லாம் என்கிட்ட வரும்பொழுதெல்லாம் என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை உன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சுஜூது செய்வதை நான் உணர்கிறேன் என்கிறார். இனியாரா மாஃபி பத்னி யஸ்ஜுது லிமாஃபி பத்னிகி, உனது வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு எனது வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை சுஜூது செய்வதை நான் அறிகிறேன் என்கிறார்கள். இந்த சுஜூதை குறித்து அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், உலமாக்கள் எழுதுவாங்க. முந்தைய காலகட்டத்தில் சுஜூது என்பது, பிறருக்கு சுஜூது செய்வது ஆகமாக்கப்பட்டிருந்தது. ஆதம் நபிக்கு மலக்குமார்கள் சுஜூது செய்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய சகோதரர்கள் சுஜூது செய்தது. அது அந்த ஷரியாவில் இருந்தது. அப்படி அந்த அடிப்படையில் தான் அந்த காலகட்டத்தில் இது ஆகமாக்கப்பட்டிருந்தது. ஷரியத்துல் உம்மத் முஹம்மதியாவில் யாரும் யாருக்கும் சுஜூது செய்ய முடியாது, அது தடை செய்யப்பட்டு விட்டது. அது அந்த காலத்தில் இருந்தது. அல்லது உன்னுடைய இந்த சுஜூது என்பது, சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள், சுஜூது என்பது சுஜூது அல்ல, பணிவது, மரியாதை செய்வது என்பதுதான் அதனுடைய கருத்து. நடந்ததை அத்துணை பேரும் அங்கீகரிக்கிறார்கள் இந்த வார்த்தை. ஆக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி சொல்றாங்க, உன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை நோக்கி என் குழந்தை சுஜூது செய்வதை நான் அறிகிறேன் மரியம் அப்படிங்கிறான். எனக்கு தெரியும் உன் வயிற்றில் குழந்தை வர்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதா குந்து ஹலௌது ஹத்ததனி ஃபகல்லமனி, சகோதரியே, நான் தனியாக இருந்தால்
இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை என்னோடு பேசும், சில செய்திகளை எனக்கு அறிவிக்கும், வயிற்றில் இருந்து கொண்டே என்னோடு பேசும். வைதா குந்து பைனன் நாஸ், நான் மக்கள் மன்றிலே இருந்தால், மக்களோடு இருந்தால், சப்பஹ ஃபீ பத்னி, என்னுடைய வயிற்றில் இருந்து கொண்டே அது தஸ்பீஹ் செய்வதை நான் கேட்பேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருந்துகிட்டே தஸ்பீஹ் செய்யறது நான் கேட்கிறேன். இப்படி அந்த குழந்தை முறையாக வளர்ந்து வருகிறது. ஒரு காலகட்டத்தில் செய்திகளை வெளியில் தெரியாது. ஏன்னா அவங்க ஆண்களை யாரையும் சந்திக்கிறது இல்லை, பெண்களையும் பெரும்பாலும் சந்திக்கிறது இல்லை, பள்ளியினுடைய ஹிதுமாத்துகள்லையும் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்குண்டு ஒரு அறை இருக்கு. இப்போ அந்த மகால் பிரசவ நேரம் நெருங்கிய பொழுது அவர்கள், நாம் மேலே சொன்னோம் இல்லையா, காபுல் அஹ்பார் சொன்ன அந்த பாறை, அந்த பாறைக்கு பக்கத்திலே அவர்கள் சென்றார்கள். அப்படி செல்லுமாறு அவர்களுக்கான உத்தரவு. அங்கே அந்த பாறைக்கு சுமந்து கொண்டு இருப்பது ஒரு பேரித்தம் மரம் என்று நாம் சொன்னோம் காபுல் அஹ்பாருடைய செய்தியில். அந்த மரத்தடியிலே போய் அமரச் சொல்லப்பட்டது. அவை அமர்ந்தாங்க. அங்கே அவர்களுக்கு பிரசவம் ஏற்பட்டது. ஒஹுஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லத்தி துஸாகித் அலைக்கி ருதபன் ஜனியா. அல்லாஹ் சொன்னான், நீங்க என்ன செய்யுங்க, அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியை பிடித்து உழுப்புங்கள் மரியம், அதிலிருந்து கனிகள் உதிரும். ருத்தபு வந்து உனிர். இந்த ருத்தபுன்னு ஒரு பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அந்த ருத்தபு உதிரும், அதை சாப்பிடுங்கள். இந்த ருத்தபை குறித்து அறிஞர்கள் எழுதுவார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், யார் குழந்தை உண்டாகி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ருத்தபை சாப்பிட்டால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அத்இமு நிசாஅக்குமுல் வலத ருத்தபா ஃபஇல்லம் யகுன் ருத்தபுன் ஃபதம்ருன். ஒருவேளை அந்த ருத்தபு என்பது கிடைக்கவில்லை என்றால் ஒரு பிற பேரித்தம்பங்களை நீங்கள் என்ன கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேரித்த மரத்துகை குறித்து சொல்லும் பொழுது அக்ரிமு அம்மத்துக்குமுன் நஹ்லா அப்படிங்கிறாங்க. அக்ரிமு அம்மத்துக்குமுன் நஹ்ல, உங்களுடைய மாமி என்கிறார்கள் இந்த பேரிச்சம்பழத்தை, அதை கண்ணியப்படுத்துங்கிறாங்க. பேரிச்ச மரத்தை உங்களுடைய மாமி என்கிறார்கள். அது எப்படி மாமி என்பதை குறித்து அறிஞர்கள் எழுதும் பொழுது, இந்த ஹதீஸுக்கு விளக்குரை எழுதும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கையால் அல்லாஹ் படைச்சான், மண்ணிலிருந்து படைத்தான் இல்லையா, படைத்ததற்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து பேரித்தம்பழத்தை படைத்தான், நஹ்லை படைத்தான். எனவே அது உங்களுக்கு மாமி என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது குறித்து விரிவாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, ரொம்ப அற்புதமான செய்திகளில் குறிப்பிடுகிறார்கள். நான் காலத்தை கவனத்தில் கொண்டு நான் சரியான நேரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்த வேண்டும். அதற்கு பிறகு குழந்தை அவர்கள் பெற்றெடுத்து கொண்டு அவர்கள் வரும் பொழுதுதான் இந்த தகவல் எல்லாம் பெரிதாக வெளியிலே பரவி, மரியம் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாமா, மரியம் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாவா, எப்படி அவள் கல்யாணம் ஆகலையே என்று மக்கள் பெரும் கூட்டமாக அவரை நோக்கி வந்தார்கள். யா உக்த ஹாரூன மா கான அபூகி இம்ரா ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. ஹாரூனுடைய சகோதரியே. இந்த ஹாரூன் என்றால் யார் என்பதில் பல கருத்துகள் இருக்கிறது. ஒரு கருத்து, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் என்ற ஒரு சகோதரர் இருந்தார், இம்ரானுடைய மகன். அந்த ஹாரூனினுடைய ஹாரூன் வந்து ஒரு சாலிஹான மனிதர். உங்க வாப்பா அற்புதமான மனிதர், உங்க அண்ணன் காக்கா அற்புதமான மனிதர், உங்க உம்மா ஸ்ரீதேவியான ஒரு மனிதர், நபிமார்களுடைய குடும்பத்தில் வந்தவங்க. இவங்க யார் இப்படி நடந்துக்கிடலே, நீயே இப்படி நடந்த நீ. அவர்களால் பேச முடியவில்லை. அல்லாஹ் பேச முடியாத நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து, நான் பேச மாட்டேன், நீங்க பேசுறதா இருந்தா இந்த பிள்ளையோட பேசுங்கன்னு இஷாரா செய்தான். அதெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. நான் பேச மாட்டேன், நீங்கள் என்ன ஏதாவது பேசுவதாக இருந்தால், கேட்பதாக இருந்தால் இந்த பிள்ளையோட நீங்க பேசுங்க அப்படின்னு அவங்க இஷாரா செய்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, எனக்கு பைத்தியமா, பிள்ளை இப்போ தான் பெற்றுட்டு வந்திருக்கிற, தொட்டியில் போட வேண்டிய பிள்ளையே, அதற்கு பாலையும் தயிரையும் பிரித்து பார்க்க தெரியாத ஒரு பிள்ளையை, அவங்க அப்படி தான் பேசினாங்க, பால் எது தயிர் எது என்று பிரித்து பார்க்க தெரியாத ஒரு பிள்ளை இடத்திலே போய் நீ நாங்கள் கேட்குற கேள்வியை கேட்க சொல்றியே, எனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன இப்படி மாறி போயிட்ட, உன்னை நாங்கள் எப்படி வைத்திருந்தோம், எவ்வளோ மரியாதையாக வச்சுருந்தோம், இதற்கு முன்பாக இந்த பைத்துல் முகத்தஸை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தாங்களா அந்த ஹிதுமத்திலே? முதல் முறையாக முதல் பெண்ணாக நீ இடம்பெற்று இருக்கிறாய்.
இத்தகைய சிறப்பு, இத்தகைய மகத்துவம், மாண்பெல்லாம் உனக்கு வழங்கியதற்கு பிறகு நீ இப்படி நடந்து கொண்டால் அது சரியா என்று கேட்டால், அந்த பச்சை குழந்தைகிட்ட ஒரு நாள் கூட ஆகல பிறந்து அந்த பிள்ளைகிட்ட பேச சொல்றியே நீங்கள் பேசுகிறேன்டா பேசுங்க, இல்லைன்னா என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சைகனையிலேயே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் குழந்தை வாய் திறந்து பேசியது, கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, நான் அல்லாஹ்வினுடைய குழந்தை பேசுது. அந்த முதல் நாள் பிறந்த குழந்தை பேசுது, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தருகிறான், என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான். இப்போ வயிற்றில் இருக்கும்போதே நபியாக இருக்கிறாங்க. செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே நுபுவத்து வழங்கப்பட்டவர்கள். ஏன்னா அதனால தான் அம்மாவுடைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான், வேதத்தை தந்திருக்கிறான். அந்த மக்கள் அரண்டுட்டாங்க. இந்த செய்தி பரவலாக போன போது அன்றைய காலத்திலே இருந்த யூதர்கள், பனு இஸ்ரவேலர்கள் தான், இவங்களும் பனு இஸ்ரவேலர்கள் தான், ஆனால் அதில் சில குழுக்கள் இருந்தது. இப்படி ஒரு நபி வருவாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்பதற்கு தெரிந்தும் ஏற்பதற்கு யூதர்கள் மறுத்தார்களோ, அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாமை மறுக்க ஆரம்பிச்சாங்க. அதோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கல, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅது ஹய்யா, நான் இந்த பிறந்த நாள், நான் மரணிக்கும் நாள், நான் நாளை எழுப்பப்படும் நாள், எல்லா நாளும் விழாவுக்குரிய நாள் என்றான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிறந்த நாள் மீலாது விழா, வஃபாத்து விழா, இதெல்லாம் சலாமான விழாவுக்குரிய நாள் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் என்பது விழாவுக்கெல்லாம் பெரிய விழா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளே விழான்னு சொன்னால், அதெல்லாமல் இன்னும் சில அவங்களுடைய மோஜிசாத்துக்களையும், மோஜிசாத்துக்கள் நடந்த நிகழ்வையும் விழாவுக்குரிய நாள் என்று குர்ஆன் பேசுகிறது, மாயிதா. இனி நாளடைவில் அவர்களை ஒரு குழு ஏற்றுக்கொண்டது, ஒரு குழு மறுத்தது. எல்லாம் பனு இஸ்ரவேலர்கள் தான். மறுத்ததோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு சங்கடங்களையும் தர ஆரம்பித்தது. ஒரு சமயத்தில் பாரசீகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது பாரசீகத்தில் இருந்து, அங்கே தான் சிலை வணக்கங்கள் அதிகமாக இருந்தது. சிலைகள்லாம் விழுந்து நம்ம படிக்கிறோம் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அன்றும் அந்த பாரசீகத்தில் இருக்கக்கூடிய மஷ்ரிக் மக்ரிபில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் கீழே விழுந்தது. அதை பார்த்து அன்றைய காலத்தினுடைய அரசன், இது என்ன ஆச்சரியம், இதை விசாரிக்கணும். அப்படி விசாரித்த பொழுது இப்படி ஒரு நபர் பிறந்திருக்கிறார், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறது, தொட்டிலேயே பேசியதான். இன்னைக்கு வளர்ந்துடுச்சு. அது அவங்க கண்டுபிடிக்க காட்டிய நாளாச்சு. இன்னைக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அது நாடு கடந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதை கேள்விப்பட்ட உடனே அந்த மன்னர் ஒரு நல்ல மன்னராக இருந்ததால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நிறைய பொருள்களை ஹதியாவாக கொடுத்து அனுப்புகிறார். அந்த பொருள்கள் எல்லாம் இங்கே வந்து சேருது. அப்படி வரும்பொழுது சிரியாவை தாண்டி வரணும். சிரியாவினுடைய மன்னர் கேட்கிறார், என்ன இது அப்படின்ட்டு. எங்கள் மன்னர் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுத்த அன்பளிப்புன்னு சொல்லப்படுது. அப்படியா, அப்போ நானும் அன்பளிப்பு தர்றேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் அன்பளிப்பு தர்றது நல்ல விஷயத்துக்கு இல்லை. அது என்னங்கிறத பார்த்து நாளைக்கு நம்முடைய ஆட்சியை இவர் பிடித்து விடுவாரோ, நம்முடைய ஆட்சியை போக்கி விடுவாரோ என்ற அச்சத்தில், ஏன்னா அவரோட பகுதி அது, அவருடைய அதை எப்படி இவரை ஒடித்து விடலாம், ஓய்த்து விடலாம், இல்லாமல் ஆக்கி விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அன்பளிப்பு அனுப்புகிறார். இந்த அன்பளிப்புலாம் சேருது. அதற்கு பிறகு மன்னரினுடைய பிரச்சனை, அதே மாதிரி அந்த யூதர்களினுடைய ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனைகள், இதையெல்லாம் சந்தித்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் சொன்னால், நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டுருங்க, ஈஜிப்டுக்கு போங்க, மிஸ்ருக்கு போயிடுங்க. அந்த மிஸ்ருக்கு அவங்க எங்கள் பிள்ளையோடு வர்றாங்க, பிள்ளையை தூக்கிட்டு அங்கேயே வந்துட்டாங்க. அங்கே மிஸ்ரிலேயும் இவர்களுடைய சிறப்பு பரவி இருக்கிறது. அப்போது கொஞ்சமாக அந்த ஊரினுடைய தலைவர் தன் வீட்டில் தங்க வச்சுக்கிட்டார் மரியாதையாக. அப்படி அந்த வீட்டிலே தங்கி வளர்ந்து வரும் பொழுது இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, 5-6 வயசு ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் அந்த வீட்டிலே ஒரு திருட்டு, ஒரு பெரிய பொருள், முக்கியமான ஒரு பொருள், விலை மதிப்பற்ற பொருள், விலை மதிக்க முடியாத பொருள் திருட்டு போயிடுச்சு. இப்படி திருட்டு போன போது ஒரு பெரிய கலோபரம் ஏற்பட்டு, இது யார்கிட்ட திருட்டு இருப்பா அப்படின்ட்டு, புதுசாக இவங்க திருட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு வருமா இல்லையா? இந்த
கள்ளன் யாருன்னு தெரிஞ்சிட்டா பரவாயில்ல, தெரியலன்னா எல்லாரையும் கள்ளனா பார்க்கணும். நம்ம நெருக்கமானவர்கள் இந்த நஃப்ஸ் அப்படி கெட்டது. எல்லாரையும் பாவியாக, எல்லாம் தப்பாக நினைக்க தோன்றி அவன் பாவியாக மாறிக்கொண்டு இருப்பான். இதை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டாங்க. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சமும் கவலைப்படாமல், அந்த வீட்டில் நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்க, ஒரு கண் தெரியாத பணியாளர் இருக்கிறார், கால் நடக்க முடியாத ஒரு பணியாளர் இருக்கிறார். அப்போ அந்த கண் தெரியாத பணியாளரையும் கால் நடக்க முடியாத பணியாளர் 2 பேரும் பக்கத்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க என்று சொன்ன பொழுது, நாங்கள் எப்படி வெளியில் போக முடியும்? அவரால் நடக்க முடியாது, என்னால் பார்க்க முடியாது. ஏன் நேற்று இரவு நீங்கள் இங்கே திருடும் பொழுது அவர் அந்த பார்வை தெரியாதவருடைய தோளிலே நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்ல அந்த இடத்துக்கெல்லாம் நடந்து போய் அந்த பொருளை நீங்கள் திருடிங்க இல்லையா அப்படின்னு சொன்ன போது தான் இவங்க 2 பேரும் திருடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்து அந்த பிரச்சனை நீங்கியது, இவர்களுடைய அந்தஸ்து அதிகமாக ஆனது. இதே மாதிரி அந்த தலைவர்களுடைய வீட்டில் ஒரு ஹத்னா நிகழ்ச்சி, அந்த ஹத்னாவுக்காண்டி அந்த காலத்தில் விருந்து உபசாரங்கள் நடந்திருக்கிறது. தஃப்சீர்களில் இதெல்லாம் தெளிவாக எழுதுறாங்க. அப்படி விருந்து நடந்த பொழுது வகை வகை தலைவர் இல்லையா, ஊருகே தலைவர், ஒரு பெரிய செல்வந்தர், வகை வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு மதுவும் அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு பெரிய சட்டியில் மது வச்சிருக்கும். எல்லா விருந்து தயாராகி பரிமாறக்கூடிய நிலையில் அந்த சட்டியை போய் பார்த்தா அதில் மது இல்லை. மது இல்லாமல் போனது, சாராயம் இல்லாமல் போச்சு. அவர் ரொம்ப திகைச்சு போயிட்டார். என்ன இது, இப்படி எப்படி நடந்தது என்று அவரால் யூகிக்க முடியல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்து அந்த சட்டியை ஒரு தடவினார்கள். அதை தடவுறாங்க. அந்த சட்டி திறந்து பார்த்தால் அதில் அற்புதமான மனம் மிகுந்த ஒரு பானம் இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு போன. அதற்கு பிறகு மிஸ்ரிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்பும் மகத்துவமும் விரிவாக ஆரம்பித்தது. 7வது வயசான போது தான் அங்கே ஒரு மக்தபிலே கொண்டு தன்னுடைய பிள்ளையை சேர்க்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மரியம் அலைஹிஸ்ஸலாம் சேர்க்கிறாங்க. அப்போ அவங்க உஸ்தாத் முதலாவது அந்த காலத்தில் ஓதி கொடு அபுஜது என்று ஒரு இந்த அபுஜதுன்னு ஒன்று இருக்குது. அந்த அபுஜதுன்னு ஓதி கொடுக்குறாங்க. அபுஜது நம்ம அலிஃபு பா தான்னு ஓதி கொடுப்போம்ல, அவங்க அபுஜது அப்படின்னு ஓதி கொடுக்குறாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, மா அபுஜது, அபுஜதுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உஸ்தாத் பார்த்தாங்க, இது வரைக்கும் இப்படி தான்ப்பா நாங்கள் ஓதி கொடுத்துட்டு இருக்கிறோம், என்னன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்னன்னு தெரியாமலே எங்களுக்கு ஓதி தந்தா எப்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ நீயே சொல்ல அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இங்கே வாங்க, நான் அங்கே வர்றேன், உஸ்தாத் இடத்துக்கு நான் வர்றேங்கிறான். உஸ்தாத் அது ஏன்னா இவர்களை பற்றிய சிறப்புகள் தெரிந்திருக்கிறது இல்லையா, அதனால் உஸ்தாத் மாணவர்களுடைய இடத்துல உட்கார்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் உஸ்தாத் இடத்துல உட்கார்ந்து சொன்னாங்க, அபுஜத் என்ற அலிஃபு வந்து ஆலாவுல்லா, பா என்பது பஹாவுல்லா என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து அதிர்ந்து போன அவர்கள், உங்களுக்கு கற்றுத்தர்றதுக்கு இந்த துன்யாலேயே ஆள் யாரும் கிடையாது, எனவே நீங்களே உஸ்தாதாகிறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் உஸ்தாதாகிறீங்க, கற்றுத்தாங்க. ஏன்னா அவங்க நபியால் இருக்கிறாங்க, வயிற்றில் இருக்கும்போது நபியாக இருந்தவர்கள் இல்லையா. அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்து மரியம் உங்களுடைய பிள்ளையோடு நீங்கள் திரும்பவும் பைத்துல் மக்திஸ் சமூகத்திற்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் திருப்பி வர்றாங்க. இனி வந்து அவர்கள் அற்புதமான பிரச்சாரங்கள் வளர ஆரம்பித்தாங்க, பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். எதிரிகளும் அதிகமாக ஆனாங்க. அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருந்தது. ஃபாமனத் தாயிஃபா வ கஃபரத் தாயிஃபா, ஒரு குழு அவர்களை ஏற்றுக்கொண்டது, ஒரு குழு அவர்களை மறுத்தது. அந்த மறுத்ததோடு மாத்திரமில்லாமல் மறுப்பவர்கள் யூதர்கள் என்பதால் எப்போதுமே மக்கள் சதி திட்டங்கள் அவர்களிடத்தில் நிறைய இருக்கும். இப்படியே வளர்ந்தால் நாம் யாரை போற்றி கொண்டு வருகிறோமோ, என இஞ்சிலுக்கு வந்துடுச்சு, இஞ்சியிலும் அவங்களுக்கு இறங்கிடுச்சு. ரமலான் பிறை 18 இஞ்சியில் இறங்கியதாக ஒரு செய்தி இருக்கிறது. 4 வேதமே குர்ஆன் 4 வேதமும் ரமலான் மாதத்தில் இறங்கி இருக்குது. இஞ்சில் ரமலான் 18 இறங்கியது. இஞ்சியில் சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது. தௌராத்தினுடைய மூசு போயிடுமோ, தௌராத்தினுடைய மரியாதை குறைந்து போய்விடுமோ, நம் வேதத்தினுடைய அந்தஸ்து போய்விடுமோ என்று. அவங்களும் பனி இஸ்ரவேலர்கள் தான், நீங்களும் பனி இஸ்ராயல்கள் தான். இருந்த போதிலும் கூட அந்த யூதர்களுடைய தன்மை அது.
நாளடைவில் இவர்களை கொல்ல வேண்டும் என்ற நிலை உயர்ந்தது. இதற்கு இடையில அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வித்தியாசமான மாஜிசத்துகளை கொடுக்கிறான். குர்ஆன் அற்புதமாக பேசும் இல்லையா? ஒரு நபியை அறிஞர்கள் எழுதுறாங்க, ஒரு நபி அல்லாஹ் அனுப்புறானா இருந்தா அந்த காலத்தில் உள்ளவர்கள் எப்படியோ அதுக்கு தகுந்தவாறு அனுப்புவான். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் சிஹ்ரு, வஞ்சனை, சூனியம், கண்கட்டி வித்த இதுல கைதேர்ந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது அவர்களினுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் கண்ணை பறிக்கக்கூடியதாக இருந்தது. மிரண்டு போயிட்டாங்க. அவங்களும் கம்ப போட்டாங்க, இவங்களும் கம்பத்துக்கு போட்டாங்க. அதுவும் பாம்பா மாறிச்சு, இதுவும் பாம்பா மாறிச்சு. சோபான் மலை பாம்பாக மாறி அவங்க போட்ட அந்த சாஹிரீன்கள், அந்த சூனியக்காரர்களுடைய அந்த கம்பிலிருந்து உருவான பாம்பை எல்லாம் இது விழுங்கியது என்று குர்ஆன் பேசுகிறதா இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்தவாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் மருத்துவத்துறையிலே உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் அவங்க மருந்தை கண்டுபிடிச்சிருக்குதான். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, அந்த ஆற்றலை கொடுத்தா அவங்க கையை கொண்டு அப்படி தடவுனா போதும், பிறவி குருடராக இருந்தாலும் பார்வை வந்துடும். இன்னைக்கு பார்வை கம்மியாயிட்டா அதை பழைய முறையை கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கிறது. அது வெற்றிகரமாகவும் இருக்கிறது. கண்ணாடி கிளாஸை பொருத்துறது, ஒரு ஆப்ரேஷன் செய்கிறது. ஆனால் பிறவி குருடராக இருப்பவருக்கு இன்றைய காலம் வரையும் யாரும் பார்வை கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க பார்வை கொடுத்தாங்க. குஷ்டரோகிகளாக இருந்தால் வேற பல நோய்கள் இருந்தால் அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தடவுனா போதும் அவங்க சோமாயிடுவாங்க. ஏன் அதையெல்லாம் தாண்டி கும்பி இதினில்லா மௌத்தானவர்களை உயிராக்கக்கூடிய ஆற்றலை நாம் கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய 2 ரக்காத் தொழுவாங்க, தொழுதுட்டு கும்பி இதினில்லா அப்படின்னு சொன்னால் போதும் அந்த மையத்தை எழும்பிடும். அப்படி எழும்பிய சரித்திரங்கள் நிறைய இருக்கு. அறிஞர்கள் எழுதுனாங்க, முதலாவதாக நடந்தது என்னன்னா, ஒரு முறை அவர்கள் ஒரு பகுதியை அப்படி கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது அது ஒரு மக்பரா, மையவாடி. ஒரு பெண் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு கபருக்கு பக்கத்தில். ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்கிறான்னு கேட்குறாங்க. கொஞ்சனா என் மக நல்ல வளர்ந்த அற்புதமான ஒரு மக, என்னோட ரொம்ப பிரியமாக இருந்தா, ஒரு சாலிஹத்தான பிள்ளை தான், அவள் இறந்துட்டா, என்னால் தாங்க முடியல. சரி பொறுமையாயிருமா. இல்லை இல்லை, எனக்கு என் மகளை பார்க்கணுன்னு என்னால் தாங்க முடியல, நான் பார்க்கணுன்னு துடிக்கிறேன். பார்த்தே ஆகணுமா, பார்த்தே ஆகணும். 2 ரக்காத் தொழுதாங்க. கும்பி இதினில்லான்னாங்க. அந்த எழல்ல கும்பி இதினில்லா அப்படின்னாங்க. எழல்ல 3ஆவது தடவை எழுந்த போது அந்த பெண் எழுந்த, ஒரு அழகான பெண்மணி எழுந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, ஏமா நான் 3 தடவை சொன்ன பிறகு நீ எழுந்து வரையன்னு கேட்கும் பொழுது, நான் முதலாவதாக சொல்ல என்னுடைய உறுப்புகள் எல்லாம் கபரிலே வைத்த போது தனித்தனியாக ஆகிவிட்டது. சில நாட்கள் போயிட்டால் உறுப்புகள்லாம் பிரிஞ்சிடுமா இல்லையா? அப்போ அன்னைக்கு மௌத்தானவங்க இல்லைங்கிறது தெரியுது. ஏதோ 2-3 நாளாக இருக்கலாம், சில நாட்கள் கடந்து போயிருக்கலாம். என்னுடைய உறுப்புகள் எல்லாம் கும்பி இதினில்லா என்று நீங்கள் சொன்னதோ அப்படியெல்லாம் இணைய ஆரம்பிச்சது. 2ஆவதாக எனக்கு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ரோகம் ஊதப்பட்டது. 3ஆவதாக நான் எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய தாயை பார்த்து, ஏமா 2 தடவை எனக்கு மௌத்தினுடைய அந்த கஷ்டத்தை சுவைக்க வைக்கிறாயே, இது நியாயமா? நான் நல்ல முறையில் தான் இருக்கிறேன். கபரிலே அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். நீ ஃபுஸ்பிரி, நீ பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ்வினுடைய நன்மையை இஹ்தஸிபி, அவன் தரக்கூடிய கூலிகளை நீ எதிர்பார்த்திருக்கிறமே தவிர நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீ பொறுமையாக இரு என்று சொன்ன பொழுது பழைய மாதிரி ஆகிவிடுன்னு சொன்னாங்க. அவங்க திரும்ப அவங்க கபரில் மூடிடுச்சு. அவங்க மீண்டும் அவங்க மரணிச்சிட்டாங்க. இதையெல்லாம் இல்லாமல் அந்த எதிரிகள் ஒன்று செஞ்சாங்க. இப்போ உள்ள ஆட்கள் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் சாம், அவர் உங்களால் எழுப்ப முடியுமா? அவருடைய கபர் அங்கே பெருமல்லியமாக இருந்தது. நான் எழுப்புறேன்னாங்க. எழுப்புனா நான் உங்களை எல்லாம் ஈமான் கொள்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்திரனை பிளந்து கேட்ட மாதிரி எழுப்புறேன்னாங்க. அப்படி எழுப்புனாங்க. எழுப்புனதோடு மாத்திரமல்லாமல் சாம் எழுந்து சொன்னார், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையினுடைய காலத்தில் என்னென்ன நடந்தது, அந்த கப்பல் எப்படி கட்டப்பட்டது, கப்பலில் எப்படி நாங்கள் பிரயாணித்தோம், எல்லா வரலாறையும் அவர் பேசினார். அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கபர் மூடிக்கொண்டது இந்த வரலாறு இருக்கிறது. ஆனாலும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை. அது அந்த யூதர்கள் தன்மை அப்படித்தானே. இதை விட வேடிக்கையான ஒரு செய்தி உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக அவங்களுக்குன்னு தனி ஒரு வீட்டை வைக்க இல்லை. அவங்க அப்படியே பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் பிரயாணம் போய்கிட்டே இருப்பாங்க. அதனாலே அவர்களுக்கு மசீஹ் சுற்றி திரிபவர் என்ற ஒரு பெயரும் உண்டு. தடவுவர் என்ற ஒரு பொருளும் அதுக்கு இருக்குது. மசீஹ் சுற்றி திரிபவர் என்ற ஒரு பெயரும் இருக்குது.
அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி பல பகுதிக்கு வரும்போது ஒரு இடத்துல ஒரு இளம் மனிதன், ஒரு ஆண் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறான் ஒரு கபருக்கு பக்கத்தில். ஈசா அலி இஸ்லாம் கண்டதான் அவன் துடிக்கிறான். நபியுல்லா ரூஹுல்லா ஈசா அலி இஸ்லாம் அவர்களே, என்னுடைய மனைவி இருந்துட்டாங்க, அழகான மனைவி, அன்பான மனைவி, கனிவான மனைவி, எப்படியாவது எனக்கு ஹயாத் ஆக்கித்தாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மாஜிசை தந்திருக்கிறான் அப்படின்னு கதறான். ஈசா அலி இஸ்லாம் ரொம்ப இறக்க சிந்தனை உள்ளவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எப்பா பொறுமையாக இருந்தா, இல்லை எனக்கு வேணும், சில சமயங்கள் ஆபத்தாக அதை முடியும் அப்படின்னாங்க. இல்லை என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், சாலிஹத்தான ஒரு பெண், அருமையான ஒரு பெண், அழகான ஒரு பெண், உலகத்திலேயே அவ்வளோ அழகாக ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்க முடியாது, அப்படி அன்பாகவும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மனைவி, அதனால் எனக்கு எப்படியா எழுப்பித்தாங்கன்னா கும்பி. அவன் எந்த அவன் ஒரு ஹியாலத்து போய் இருக்கிறான், 2-3 நாள் அதை கடந்து அவன் இப்படி கையை காட்டினா அவனோட பக்கத்தில் கபரை கையை காட்டிட்டான், கும்பி இது இல்லான்ட்டான். அங்கே எழுதுனா கபருக்குள்ளே அதாபு செய்யப்பட்ட ஒரு காஃபிர், இறை மறுப்பாளன் அங்கே எழுந்து நிற்கிறான். அவனுடைய காதுகளிலிருந்தும் மூக்கிலிருந்தும் அப்படியே புகைகள் வெளியே வந்துட்டு இருக்கு, கருத்து போய் இருக்கிறான். அப்படி வேதனை செய்யப்பட்டு, நெருப்பால் வேதனை செய்யப்பட்டு அவனுடைய காதுகளிலிருந்தும் மூக்குகளிலிருந்தும் அந்த புகைகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அவன் அப்படி திகைச்சு போயிட்டான். இல்லை அது அடுத்த கபரு, நீ தானப்பா அதை காட்டின. அப்போ அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த காஃபிரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்ங்கறான். பாருங்க, அல்லாஹ் எவ்வளோ ஒரு பெரிய தௌஃபீக் செய்கிறான். நீ மௌத்தாகன, அவன் காஃபிராக இருந்தவன் எழுந்து ஈமான் கொண்டு முஸ்லீமாக மௌத்தாயிட்டான். திருப்பி அடுத்த கபரை எழுத போது அந்த கபர்லேருந்து அந்த பெண் எழுந்தான். இவள் தானே? ஆமாம் இவள் தானோடனே ரொம்ப சந்தோஷம். அவன் அதைக்கு பிறகு சந்தோஷத்தோடு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரு பாதையினுடைய ஓரத்திலே மரத்தடியிலே அவன் என்ன செய்யறான், 2-3 நாள் அவன் அழுது களைப்படைந்து இருந்ததால் தன்னுடைய மனைவியின் மடியில், அப்படி எழுப்பப்பட்ட மனைவியினுடைய மடியில் அப்படி படுத்து தூங்கிட்டான். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் அந்த குதிரையில் போகிறான், அவனோடு சில ஆட்கள் போகிறாங்க. இதை பார்த்த அந்த பெண் அந்த இளைஞனை பார்க்கிறாள், அந்த இளவரசனை பார்க்கிறாள், இளவரசனும் இந்த பெண்ணை பார்க்கிறாள். இந்த பார்வை என்பது ஷைத்தானினுடைய அம்பு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்பு, அதை ஏயப்படுறது, கவனமாக இருக்கிற உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கவனப்படுத்துங்கள் என்கிறார்கள். அதனால் ஏற்பட்டதனுடைய விளைவு, இவள் என்ன செய்தாள், தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய கணவனுடைய தலையை கீழே வைத்து விட்டு அவனுக்கு பின்னால் போயிட்டான். அவன் இவனுடைய அழகில் பிரமித்து போய் தன்னை மேலே ஏற்றிட்டான். இறங்கி இவன் மிடிச்சு பார்க்குறான், மனைவியை காணல. தேடி வந்தால் அங்கே போயிட்டு இருக்கிறான், இவனோட போயிட்டு இருக்கிறான். அப்படியே அழுதுறான், இவன் என்னுடைய மனைவிங்கிறான். அவன் சொல்கிறான், உன்னுடைய மனைவியா, என்னுடைய அடிமை பெண் இவள் அங்கிறான் அந்த இளவரசன். 2 பேருக்கு இடையில தர்க்கம். அவளிடமே கேட்பது, அவள் சொன்னான், நான் இந்த இளவரசனுடைய அடிமை பெண்ணாக இருக்கிறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். அவன் அப்படியே அதிர்ந்து போயிட்டான். ஈசா அலி இஸ்லாம் அப்படி வர்றாங்க அந்த இடத்துல. உடனே இவனுக்கு அது சாட்சிக்கு ஆள் இருக்குல்ல, எழுப்புனதே அவங்க தானே. நபியுல்லா இவன் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி நடந்து போச்சுட்டு. ஏமா நீ இவனுடைய மனைவி தானே? இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். நான் தான் ஈசா அலி இஸ்லாம், எங்களுக்கு ஈசாவையும் தெரியாது, யாரையும் தெரியாது, நாங்கள் யாரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அவன் காஃபிர் தான் மாறுறான். நான் இந்த இளவரசனுடைய அடிமை பெண் என்கிறார். அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நீ பழைய மாதிரி ஆடின்னு மௌத்தாயிட்டான். அவன் மூமீனாக மரணித்து திருப்பி எழுப்பப்பட்டு காஃபிரா மரணிச்சு. இப்படி பல்வேறு முஅஜிசத்துக்களை செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிகழ்த்திய செய்திகள் பரவலாகவே தஃப்சீர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, இவர்களுக்கான எதிர்ப்பு ஒரு கட்டத்தில் அதிகமாகி இவங்களை சிலுவையில் அரைஞ்சிடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து அதற்கான முயற்சிகள் நடந்து அவங்க மறைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த எதிரிகளுடைய வீரர்கள் உள்ள வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்துக்கு உயர்த்துறான். அங்கே இருந்த யூதாஸ் கிரியூத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தில் மாற்றப்பட்டு அவர்தான் சிலுவையில் அறையப்பட்டார். இது நீண்ட வரலாறு, நேரத்தை கருதி நான் சுருக்கிக் கொண்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்ந்துட்டாங்க. சிலுவையிலே அறையப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, அது யூதாஸ் கிரியூத் என்பது. அவருடைய வரலாறு தனியாக இருக்கிறது, அது தனி ஒரு வரலாறு. 3 அல்லது 5 அல்லது 7 நாட்களாக அந்த சிலுவையிலே அந்த சடலம் இருக்கிறது. மரியா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறாங்க.
அவங்க உம்மா ஹயாத்தா இருக்கிறாங்க. அவங்க வேதனைப்பட்டு அந்த அரசன் இடத்துல முறையிட்டாங்க. அவங்க மகன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய மகன் தான் அப்படி அறையப்பட்டிருக்கிறார் என்று. என்னுடைய மகனை அடக்கிறதுக்காகவது நீங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடாதா என்று கேட்டுக்கொண்ட பொழுது அப்படி அந்த ஜனாசா தோண்டி அந்த சிலுவையிலிருந்து கழட்டப்பட்டு அடக்கம் செய்யப்படுது. ஒரு கட்டத்தில் அந்த ஜியாரத்து செய்வதற்காக தன்னுடைய சகோதரியை யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அழைத்துக்கு நம்ம 2 பேரும் போவோமா அப்படின்னு ஒரு மாலை வேளையிலே அவர்கள் போகும்போது அந்த கபருக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் முன்னால் போகிறாங்க, அவங்க அம்மா முன்னால் போகிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க தன்னுடைய சகோதரி, நீங்கள் ஏன் முன்னால் வேகமாக போகிறீங்க? அங்கே ஒரு ஆண்பளை நிற்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் வைக்க மாட்டீங்களா? வைக்கிறது இல்லையா? இப்படியா நீங்கள் முன்னால் போகிறது அப்படின்ட்டு. அப்போ அவங்க கேட்டாங்க, மரியம் யார் இருக்கிறா? ஒருத்தர் இல்லையே. அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. யாருமே இல்லையே, தெரியறதுக்கு யார் இருக்கிற? அந்த கபர் தான் இருக்குது, கபர் பக்கத்தில் யாரும் இல்லையே, ஒரு ஆள் நிற்கிறாரு, யாரும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே நில்லுங்க, அங்கே நிற்பது ஜிப்ரீல், என்னுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்க. நேராக போனாங்க. ஜிப்ரீலா நீங்கள்? ஆமாம் நான் தான் ஜிப்ரீல். மரியம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே அடங்கி இருப்பவர் உங்களுடைய மகன் அல்ல, அவர் இதுதான் ஸ்குரியோத். இதை உறுதிப்படுத்துவதற்கு வேண்டுமானால் இவருடைய வீட்டிலேயே அவரை காணாமல் தேடிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்களா இல்லையா? அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஆகவே இவர் உங்கள் மகனை அல்லாஹ் தன் போகத்திலே உயர்த்தி கொண்டார், அவர் வானத்திலே இருக்கிறார். என் பிள்ளையை நீங்கள் சந்திக்கணுமே, அதுவும் அல்லாஹ் சொன்னான், உங்கள் மகனை நீங்கள் சந்திக்க முடியும், நாளை மறுநாள் இன்ன இடத்தில் இன்ன நேரத்தில் உங்களுடைய மகனை நீங்கள் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். 2 நாட்கள் அந்த இரவு நேரத்தில் அந்த இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். தன்னுடைய தாயை பார்த்து நேராக ஓடி வந்து அவர்களுடைய நெற்றியில் முத்தமிட்டு, என் அருமை தாயே, நான் ஹயாத்தாக தான் இருக்கிறேன், என்ன ஒன்றும் அவங்க என்ன செய்யலை, கொல்லலை, வேற ஒருத்தர் தான் அவரை கொண்டாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, பொறுமையாக இருங்க, அல்லாஹ் என்ன உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் உயர்ந்தார்கள். சில காலத்திற்கு பிறகு, அதற்கு பிறகு 5 வருடங்களுக்கு கழித்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 53வது வயதில் வஃபாத்தாராங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இனி வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி காலத்தில் வருவாங்க. டமஸ்கஸில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாரா அந்த பள்ளியில் இறங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது டமஸ்கஸில் அப்படி ஒரு பள்ளி இல்லை, ஆனால் இப்போ இருக்கு. இப்போ அந்த பள்ளி இருக்கு. அந்த மனாராவிலே மலக்குமார்களுடைய தோள்களில் தன் கையை வைத்துக் கொண்டு இறங்குவார்கள். அப்போது அங்கே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுபூ தொழுது வைத்துக் கொண்டு இருப்பார்கள் என்றெல்லாம் தகவல் வருது. அப்படி வந்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க? தஜ்ஜாலை கொல்லுவாங்க. 40 ஆண்டு காலம் இங்கே வாழுவார்கள், கல்யாணம் முடிப்பாங்க, பிள்ளை பெறுவாங்க. அதற்கு பிறகு அவர்கள் மரணித்து இந்த உம்மத்தால் தொலை வைக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபிலேயே அவங்க அடக்கப்படுவாங்க என்ற வரலாறுகளில் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றினுடைய ஒரு சிறு பகுதி தான். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது, அற்புதமானது. இந்த சமூகத்திற்கு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தகவல்களை பார்த்தால் மிக்க ஆச்சரியமாக இருக்கும். ஈசா நபியினுடைய போதனைகளில் அவங்க பெரும்பாலும் அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் விழிக்கும் போது ஒரு துஆ செய்வாங்களாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹது லா அஸ்ததீஉ தஃஅ மா அக்ரஹ் வலா அம்லிகு நஃபஅ மா அர்ஜு. இறைவா, நான் எதை வெறுக்கிறேனோ அதை தடை செய்வதற்கான ஆற்றல் என்னிடத்தில் இல்லை, நான் எதை ஆதரவு வைக்கிறேனோ அதை சொந்தப்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றலும் என்னிடத்தில் இல்லை. என்ன கேட்டால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு அற்புதமான துஆ அவங்க படித்து தர்றாங்க. அவர்களுடைய போதனைகள் எல்லாம் மிக தனியாக ஒரு கிரந்தமாகவே எழுதப்பட வேண்டியது. அவ்வளவு அற்புதமான போதனைகள். தாலிபு துனியா மிதுல் ஷாரிபி மாஇல் பஹர். இந்த துனியாவையே தேடிக்கொண்டிருப்பவன் எதை மாதிரி தெரியுமா? யாரை மாதிரி தெரியுமா? கடல் தண்ணீரை குடிப்பவனை போன்று. அதை குடிக்க குடிக்க தாகம் அதிகமாகும். இந்த உலகத்தை துனியாவை தேட தேட அந்த ஆசை அதிகமாகிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து அவர்கள் சொன்னார்கள், தூபா லி ஐனின் நாமத் வலம் தஹதஸ் நஃப்ஸுஹா பில் மஅசியா வந்தபஹத் இலா கைரி இஸ்மின். ஒரு கண்ணுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன், கண்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். எத்தகைய கண்கள் தெரியுமா? அது
பாவம் இல்லாமல் தூங்கியது, பாவம் இல்லாமல் எழுந்தது. இன்றைக்கி கண்ணெலாம் ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டே தானே நம்ம தூங்குகிறோம். இப்போ பாவத்தோடையே தூங்கக்கூடிய கண்கள்னு ஒரு கண்கள் இருக்குது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் இல்லாமல் தூங்கக்கூடிய, பாவத்தை சந்திக்காத நிலையில் தூங்கும் கண்களுக்கு, பாவத்தை பார்க்காமல் எழக்கூடிய கண்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் என்கிறார்கள். ஒரு தடவை செய்தினா மாலிக் இப்னு தீனார் அறிவிக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு செய்தியை. அவர்களுடைய ஹவாரியன்கள், இந்த ஹவாரியன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரத்யேகமான தோழர்கள். எப்படி அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களோ அதே மாதிரி ஹவாரியன்கள் 12 பேர். இப்போ அவர்களோட என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கமாக போகிறாங்க. ஒரு சடலம் அப்படியே கடந்து அதிலிருந்து இற்று போய் வாடை வந்து துர்வாடை வந்து கொண்டிருக்கிறது. ஹவாரியன்கள்லாம் சொன்னாங்க, என்ன வாடை, அசிங்கமான ஜீஃபத், இந்த கெட்ட வாடை வருகிறது என்று சொன்ன பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அவருடைய பற்களை பாருங்கள், அந்த ஜனாசாவுடைய பற்களை பாருங்கள், எவ்வளவு வெண்மையாக இருக்கிறது. நீங்கள் குறைகளையே பார்த்து கொண்டிருக்காதீர்கள், நிறைகளை பார்க்க தேடுங்கள். அடுத்தவர்களிடத்தில் குறைகளை பார்க்கக்கூடாது என்ற அந்த போதனை அவர்கள் வழங்கினார்கள் என்பதை குறிப்பிட்டு காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இன்ஜீலிலே நீண்ட செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்ஜீலிலே நீண்ட செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று உங்களுடைய உம்மத்துகளுக்கு நீங்கள் சொல்லி வாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்ற ஒரு நீண்ட செய்தியை அந்த இன்ஜீலிலே அல்லாஹ் அறிவிக்கிறான். அதை பேசுவதற்கான கால அவகாசம் இல்லை. மொத்தத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமானது, ஒரு புனிதமானது. அவருடைய பிறப்பும் ஆச்சரியமானது. ஒரு கட்டத்திலே இப்லீஸ், நான் நிறைவுக்கு வருகிறேன், ஒரு கட்டத்திலே இப்லீஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து 2 வருஷமாக அவங்க எங்கெல்லாம் தொழுகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இவன் தொழுகிறான், இபாதத்தில் இருக்கிறான். தன்னை இப்லீஸ்னு காட்டிக்கிட இல்லை, அவங்களுடைய ஆட்கள் மாதிரி அந்த உம்மத்தில் உள்ள ஒரு ஆள் மாதிரியே காட்டிகிட்டு இருக்கான். ஒரு மலைக்கு மேலே நின்று தொழுதுட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில், யார் ரூஹல்லா, அல்லாவின் தூய ஆவி அவர்களே, அல்லாஹ் நிர்ணயித்தது தானே நடக்கும். ஆமாம், அவன் நாடாதது எது நடக்குமா? நடக்காது. அப்படின்னா ஒன்று செய்யுங்களேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு. என்ன, இந்த மலையிலிருந்து நீங்கள் குதிக்கணும், இந்த மலையிலேருந்து உச்சியிலேருந்து நீங்கள் குதிச்சிருங்க, நீங்கள் இறக்குறீங்களா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். அல்லாஹ் அவங்களை எப்படி நாடிக்கிறான்னு பார்க்கலாமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ இல்லை மல்ஊன், நீ ஷைத்தாங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. ஒன்று தெரிஞ்சிருக்கோ, அல்லாவை சோதித்து பார்க்காத, அல்லாஹ் தான் நம்ம சோதிப்பான். நான் அல்லாஹ் செய்கிறானா இல்லையான்னு சோதித்து பார்ப்பதற்கு அடியார்களுக்கு உரிமை இல்லை. நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்னா. இப்படி பல முறை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து அவர்களை குழப்புவதற்கு, உங்களை நீங்கள் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மரணித்தவர்களை உயிராக்குகிறீர்கள், பார்வையற்றவர்களுக்கு பார்வை தருகிறீர்கள், வித்தியாசமான கனிகளை அதன் காலம் அல்லாத காலத்திலே கொண்டு வருகிறீர்கள், இவ்வளவு உள்ள ஆள்கள் நீங்கள் ருபூபிய்யா இறைத்தன்மை உடையவர்கள் இல்லையா? உங்கள் மக்களை நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் வளர்க்கக்கூடாதா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாதுகாப்பு தேடினாங்க. இப்லீஸினுடைய தொல்லை தாங்க முடியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி ரெக்கையால் அடித்தான். அவன் சேற்று கடலிலே போய் விழுந்தான் என்று செய்திகள் சொல்லும். அப்போ அவனுடைய ஒரு கட்டத்தில் அவன் அடி அதிகமாக வாங்கிய பொழுது அவனுடைய குழுக்கள்லாம் வந்து, யா செய்யுதி இன்றைக்கி ரொம்ப அடி வாங்கிக்கிறீங்க போல இருக்கே அப்படின்ற போது, ஆமாம் நான் இன்னைக்கு களைப்படைந்த மாதிரி என்றைக்கு நான் களைப்பட இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் ஞாபகம், அவரை நம்ம தொட முடியாது, அவரை பின்பற்றக்கூடியவர்களை நான் என்ன செய்வேன், உடைப்பேன், அவரை இறைவன் என்று சொல்ல வைப்பேன் என்றான். அவரை கர்த்தர் என்று சொல்ல வைப்பேன் என்றான். அவர்தான் கடவுள் என்பான், கடவுளினுடைய பிள்ளை என்பான். அப்படி ஒரு சூழலை நான் உருவாக்குவேன் என்றான். அப்போ 3 பிரிவினர்களாக பிரிந்தார்கள். அன்றைய காலத்திலே உள்ள அந்த குழுக்கள் 3 பிரிவினராக பிரிந்தார்கள். ஒன்று, அவர்தான் இறைவன், இல்லை, இன்னொரு குழுவை இறைவனுடைய மகன் என்று சொல்ல வைத்தான். ஒரு குழு அவர் கர்த்தர்னு சொல்ல வச்சான், இன்னொரு கர்த்தனுடைய மகன் தேவபிதா, இன்னொன்று தேவனுடைய மகன் தேவகுமாரன் என்று சொல்ல வைத்தான். 3ஆவதாக அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு குழு இருந்தது. அவர்கள் இறைவனும் அல்ல, இறைவனுடைய மகனும் அல்ல, மாறாக அவர்கள் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள். எதை கொண்டு வந்தாங்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்தவங்க. ஆனால் அவர்களை எல்லாம் உண்டு இல்லை என்று அந்த 2 குழுவும் ஆக்கிவிட்டனர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் நெருங்கும் வரை
அந்த முஸ்லீம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர் என்று அப்துல்லா நபியுல்லா என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் மிக குறைவாக ஆகிவிட்டனர். இவங்க மிகச்சிட்டாங்க. இதுதான் அந்த காலத்தில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அது மாறியது. அருமையான பெருமக்களே, இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாம் கொள்ள வேண்டிய கொள்கை என்பதை கூறிக்கொண்டு இன்றைய தினம் பிறை 13 இப்னு ஹஜர் இமாம் அல் ஹைத்தமி அவர்களுடைய நாள் என்பதால் ஒரு பரக்கத்திற்காக அவர்களுடைய ஒரு சிறு குறிப்பை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். ஷேகுல் இஸ்லாம் அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு அலியுல் ஹஜரி சஅதியில் ஹைத்தமியில் மக்கி. இவங்களுடைய பெயர் அஹ்மத், அவங்க வாப்பா பேர் முஹம்மது, அவங்க வாப்பா பேர் அலி. இப்னு ஹஜர் என்று இவர்களுக்கு ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், யார் இவங்களை பற்றி பேசினாலும் எந்த குறை சொன்னாலும் அப்படியே கல் மாதிரியே இருப்பாங்க. அட இவ்வளோ திட்டுறா, நீங்கள் கல் மாதிரி இருக்கிறீங்க, நான் அமைதியாக இருக்கிறேன்ல, அப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லாரும் பழகிக்கங்கம்பாங்க. யார் ஏசினாலும் கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதனாலேயே அவர்களுக்கு இப்னு ஹஜர். இப்னு ஹஜர்னா கல்லினுடைய மகன் அல்ல, கல்லை பற்றி பிடித்து கொண்டிருப்பவர் என்று அர்த்தம். அபு இப்னுக்கு இந்த அர்த்தம் உண்டு. அப்படி அவர்கள் வாழ்ந்தவர்கள். இவர்கள் பிறந்தது மேற்கு எகிப்தில் இருக்கக்கூடிய ஹைத்தம் என்ற இடத்துல அவங்க பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 909 பிறக்கிறாங்க. அதாவது 1504 கிபி அவர்கள் அங்கே பிறக்கிறாங்க. பிறந்த காலகட்டத்தில் அவங்க பெரிய ஒரு இல்மாலியாக இருக்க இல்லை. ஒரு மனிதர் இடத்துல போய் படிக்க போனாங்க, ஹிதுமத்தில் இருந்தாங்க. அந்த மனிதர் சொன்னாங்க, அவங்க ஒரு உஸ்தாத் சொன்னாங்க, நல்ல ஹிதுமத் செய்கிறான், நல்ல படிவிடை செய்கிறான், ஆனால் உனக்கு இல்மு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடு அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. அது அவர்களுடைய கல்வியில் பதிந்து இந்த இல்மினுடைய உச்சத்தை தொட வேண்டும் என்ற அந்த வேகமும் வெறியும் ஏற்பட்டு எல்லா துறைகளிலும் உச்சத்தை தொட்டாங்க. முஹத்திதாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அதீதை அறிவிக்கக்கூடியவர்களாக, ஒரு ஃபகீஹாக, சட்ட நிபுணராக, வரலாற்று பேராசிரியராக, இலக்கண ஆய்வாளராக, மொழியியல் வல்லுநராக, ஃபத்வா கொடுக்கக்கூடிய தீர்ப்பாளராக, குர்ஆனுக்கு விளக்கம் செய்யக்கூடிய முஃபஸ்ஸீராக, தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகவாதியாக, எல்லா துறையிலும் அவங்க தடம் பதித்தார்கள். அவர்கள் தடம் பதிக்காத கலையே இல்லை என்று சொல்லக்கூடிய உச்சத்தை தொட்டவர்கள். பல நாடுகளுக்கு அவர்கள் சென்றாங்க. ஆனால் அவங்க பிறந்தது என்னமோ இஜிப்டில் தான், ஒன்று மிஸ்ரின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு மக்கீடு பேர் இருக்குது. மக்காவில் பிறந்தா தானேங்கணும். காரணம், அவர்கள் நீண்ட காலமாக மக்காவிலே போய் குடியேறி அல்லாஹ்வினுடைய காபத்துல்லாவுக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று அங்கே போய் கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அங்கே இருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு மக்கி அப்படின்னு பேர் வந்தது. இப்போ சில பேர் வெளியூர்லேருந்து நம்ம ஊரில் வந்து சேர்றாங்க, காயல்கிற பேர் இணைதா இல்லையா? அதே மாதிரி மக்கி என்ற பெயர் அவர்களுக்கு என்ன செய்தது, இணைந்தது என்று அவர்கள் சொல்வார்கள். ஹிஜ்ரி 974 1567 கிபி அந்த வருஷத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. அவங்க ஜன்னத்துல் முஅல்லா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பிரசித்தி பெற்ற மையவாடியில் அவர்கள் அடக்கப்பெறுகிறார்கள். இவர்களுடைய பிரபல்யமான மாணவர் யாருன்னு சொன்னால், மிஷ்காத்தினுடைய ஷரஹ மிர்காத் என்று இருக்குது. அந்த மிர்காத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய முல்லா அலியுல் காரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இவர்களுடைய பிரதானமான மாணவர் என்பதே. ஏன்னா மிர்காத்தை எல்லாரும் ஓதுவாங்க, எல்லா மதரசாலையும் ஓதுவாங்கிறதுக்காக சொல்லித்தர்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாழ்நாளிலே மிக அதிகமான நேரத்தை குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதிலேயே அவர்கள் செலவழிச்சிருக்கிறாங்க. அவர்கள் பல்வேறு கிரந்தங்களை, நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, எல்லா துறையிலையும் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் எல்லா இஸ்லாமிய மக்கள் மத்தியிலேயும், உலமாக்கள் மத்தியிலேயும், எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மத்தியிலையும் இவங்களுடைய கிதாப் ஒன்று ரொம்ப பிரபல்யம். துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் பி ஷரஹில் மின்ஹாஜ். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியிருக்கக்கூடிய மின்ஹாஜ் என்ற கிதாபுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் என்று ஒரு அற்புதமான ஷாஃபி கிதாப். ஷாஃபி மதாபினுடைய சட்ட வல்லுனர். இவங்களும் இமாம் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தா, அந்த சொல் மிக வலிமையானது, வல்லமையானது, உடைக்க முடியாதது என்பார்கள். அவ்வளோ பெரிய அறிவாற்றல் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். எல்லா துறையிலும் இருந்தாலும் குறிப்பாக ஃபன்னுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய சட்டக்கலையிலே அவர்கள் உச்சத்தை தொட்டவர்கள். அது அல்லாமல் அல் ஃபத்தாவல் குபுரல் ஃபிக்ஹியா, அஸ் ஜவாஜிர், மப்லகுல் அரபி ஃபி ஃபதாயிலில் அரப், அல் ஜௌஹருல் முனல்லம், அல் ஹைராத்துல் ஹசனாத் என்று பல கிதாபுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. எல்லா துறையிலும் எழுதியவர்கள். இல்முக்கான ஒரு இடத்தை
அடையாளமிட்டு தந்தவர்களிலே மிக முக்கியமானவர்கள் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா. இன்னொரு இப்னு ஹஜர் இருக்கிறாங்க, அது நம்ம புகாரிக்கு ரொம்ப சொந்தக்காரங்க, புகாரிக்கு இந்த கிரந்தத்துக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி. அவங்க புகாரிக்கு விளக்குரை எழுதியவர்கள், இந்த மஜ்லிஸுக்கு மிக தொடர்புடையவர்கள். ஆனால் இவங்க வேற, அவங்க வேற. ஆனால் இவங்களுக்கு இப்னு ஹஜர் ஹைத்தமி இவர்களுக்கு 200 வருஷத்துக்கு முந்தியவங்க அவங்க அஸ்கலானி என்பது வரலாறு பேசும். எனவே இவர்களினுடைய வாழ்நாள் முழுவதும் இல்முக்காக தன்னுடைய காலத்தை கல்விக்காக அர்ப்பணிப்பதிலேயே செலவிட்டவர்கள். அற்புதமான உலமாக்களை, மாணவர்களை உருவாக்கியவர்கள். ஆரம்ப காலத்தில் எஜிப்டினுடைய அஸ்ஹரில் அவங்க என்ன செய்யாங்க, இப்போ இருக்குல்ல அஸ்ஹர் பல்கலைக்கழகம், அதில் படித்தவங்க. அதில் படித்து இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் அஸ்ஹரில் படித்தவங்க தான். இப்படி பெரும் அறிஞர்கள் எல்லாம் அஸ்ஹரில் படிச்சிருக்கிறாங்க, இவங்களும் அதில் படித்தவங்க. இத்தகைய மொத்தத்தில் இல்முக்கான அற்புதமான இடத்தை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள், அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டவர்கள். நாளை மறு உலகத்தில் இல்முக்கான அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்வானது என்பதை பல கட்டத்திலே அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இத்தகைய பெருமகனாரினுடைய நினைவு நாளையும் அவர்கள் ஆற்றிய சேவைக்காக இந்த இடத்தில் நாம் நினைவு கூறி, வல்ல அல்லாஹ் அவர்களுடைய ஃபைது என்று சொல்லக்கூடிய அந்த அருள் பெருமழையை நம் மீதும் நம் சார்ந்தவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் மீதும் மழையென பொழிவானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவ பிழைகளை மன்னிப்பானாக, குறைகளை மறைப்பானாக. இந்த மஜ்லிஸை மேலும் சிறக்கச் செய்வானாக. ஈருலக சௌபாக்கியங்களின் தந்தருள் பாலிப்பானாக. நமது நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி மகத்தான சுமனுப்பதிகளை கண்மணியாம் பொன்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் அமர்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய திருலிகா என்ற அற்புதமான காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீவாக்கி வைப்பானாக. யஹ்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கருவினுள் உருவமைத்த கருணாகரனே, உருவமில்லா பரம்பொருளே இறைவா, உனது அருள் வேண்டி ஆளும் இறைவனின் அருள் பெற்ற இறைத்தூதர், நாளும் எமை காக்கும் நல்ல முதாம் ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திவ்ய ஹதீஸ் மணிமொழி கோர்வையாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த ஹதீஸ் கிரந்தமதை இதய சுத்தியுடன் ஓதும் எழில்மிகு மாமன்றம் புனிதமிகு மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் வருடத்தின் 13ஆம் தினமாகிய இன்று விசேஷ தினமாகும். கல்லுடைந்தாலும் சொல்லுடையாது என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நினைவு தினமாகும். இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் மாமணிகளுக்கு விளக்க உரையும் இமாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தையும் அல் ஜாமிஉ அல் கபீர் பெரிய குத்பா பள்ளியின் ஹத்தீபும் அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிர்வாகியுமான மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஹெச்ஏ அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மஹ்தரி அவர்களால் விளக்க உரை தரப்பட்டு இறையருள் சூழ இனிதை நிறைவு பெற உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் இம்மஜ்லிஸை முழுமையாக கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாளை பிறை 14 நாளை ஓதப்படும் ஹதீஸ் மணிமொழிகளுக்கு 2 ஆலிம் பெருந்தகைகள் விளக்க உரை தர உள்ளார்கள். கேரளா குட்டிக்காட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் ஹிஃபுது பிரிவு பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் என்.கே. ஹாஜா முஐனுத்தீன் ஆலிம் மஸ்லஹி அவர்களும், கூத்தாநல்லூர் ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் எம்.ஏ. நூஹு நிப்ராஸ் ஆலிம் அன்வாரி அவர்களும் தர உள்ளார்கள். எனவே பொதுமக்கள், பெருமக்கள், தாய்மார்கள் முன்கூட்டிய மஜ்லிஸிற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்றேக மிக அன்புடன் வேண்டுகிறோம். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் உங்களது உண்டியல் காணிக்கையினை அலுவலகத்தில் செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றேக வேண்டுகிறோம். அடுத்து இன்றைய தினத்தின் செலவினை சொல்கார் தரு மர்ஹூம் பீனா சேனா சையீத் அஹ்மது அவர்களின் குடும்பத்தார்கள் ஏற்றுள்ளார்கள். அன்னவர்களின் குடும்பத்தின் ஹக்கில் துஆ செய்வதோடு அவர்களின் குடும்பத்தை சான்ற மர்ஹூம் மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் மஜ்லிஸின் ஆண்கள் பெண்கள் அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டுள்ளன. அன்னவர்களின் ஹக்கில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் தவாப் செய்யுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنما أمره أراد شيئا يقول له وسبحان الذي بيده ما كل شيء. الفاتحة. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد اهدنا الصراط المستقيم صراط الذين المغضوب عليهم ولا الضالين. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق من شر النفاثات في العقد من شر حاسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس الذي يوسوس في صدور. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك وكرم على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب بنواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة من إلى روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف ثم إلى روح أمير المحدثين أبو عبد الله محمد بن إسماعيل البخاري رحمه الله. اللهم اغفر لهم وارحمهم وحشرهم في زمرة المتقين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم بارك لنا فيما رزقتنا وتجاراتنا ومعاملاتنا في مجلسنا وفي أولادنا وفي بناتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وأزواجه وأتباعه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد وعليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.